இதுவரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒவ்வொரு தமிழறிஞர்களை பற்றியும் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 3 பேரை பற்றி பார்த்துட்டோம். வீரமாமுனிவர், ஔவையார், உவேசா. இப்போ 4ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா தாயுமானவர். தாயுமானவர் சிலபஸில் எங்கே வர்றார் அப்படின்னா பகுதி தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் 20வது பகுதியில் சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் அப்படிங்கிற பகுதியில் வர்றாங்க. தாயுமானவரை பற்றி எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலும் தாயுமானவர் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. அப்படி கம்மியாக கேட்டதில் எதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃப், அவரை பற்றிய அவருடைய வாழ்க்கையை பற்றியதான விஷயங்களை தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. தாய்மானவர் எங்கே, அவருடைய நினைவு இல்லம் எங்கே இருக்குது, அவர் எங்கே பிறந்தார், அவர் என்ன வேலை பார்த்தாரு, அவங்க மனைவி பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவரை பற்றி அந்த ஆசிரியர் குறிப்பை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ 2014 இது குரூப் 4 கேட்டது. என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா தாய்மானவருடைய நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நினைவு இல்லம் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. அங்கே தான் அவர் முக்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. அதனால தான் அவருடைய நினைவு இல்லம் அங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததாக 2016ஆம் ஆண்டு நடந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா தாய்மானவருடைய நினைவு இல்லம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இதில் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டமும் கொடுத்துருப்பாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவர் பிறந்த இடம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமறைக்காட்டில் தான் அவர் பிறந்தார். இது அவருடைய நினைவு இல்லம். அப்போ அதே பாடத்தில் படித்ததுனால நமக்கு குழப்பக்கூடாது. நினைவு இல்லம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் தான். இதே மாதிரி அவருடைய ரிலேட்டடாக உள்ள விஷயங்களை கொடுப்பார். திருச்சிராப்பள்ளியுடைய அருளில் பிறந்திருப்பார். அதனால் திருச்சிராப்பள்ளி அந்த தாய்மானவர் அருளால் பிறந்தனால தான் அவருக்கு தாய்மானவர்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் ரிலேட்டடான விஷயங்களை தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் தான் அவருடைய நினைவு இல்லம். அடுத்த கொஷின் 2019 குரூப் 4 கேட்ட கொஷின். தாய்மானவர் ஆட்சிய பணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு கணக்கர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கலாம். கருவூல அலுவலராகவும் பணியாற்றிருக்காரு. கருவூல அலுவலர் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது சரியானது தான். அரசு கணக்கர்னு கொடுத்துருந்தாலும் அது சரியானது தான். அடுத்த கொஷின் அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம் 2019 எக்ஸாமில் கேட்ட கொஷின். தாய்மானவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி தான், திருமறைக்காடு கொடுத்துருந்தாலும் சரி தான். திருமறைக்காடுங்கிறது வேதாரண்யத்துடைய முன்னாடி இருந்த பேரை தான். திருமறைக்காடுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வேதாரண்யம் தான். அதனால் அது எப்படி கொடுத்துருந்தாலும் சரி தான். இது திருச்சிராப்பள்ளிங்கிறது நம்ம குழப்பறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா திருச்சிராப்பள்ளி தாய்மானவர் அருளால் பிறந்ததுனால தான் இவருக்கு தாய்மானவர் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. நான் அவருக்கு பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமறைக்காடு அப்படிங்கிறது தான். அடுத்து மறுபடியும் 2019 குரூப் 4 அதில் கேட்ட கொஷின். சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது சரி தான். ஆனால் நம்ம காடுன்னு படித்தோடனே பழவேற்காடுங்கிறத குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவருடைய ஊர் என்ன அப்படின்னா திருமறைக்காடு. திருமறைக்காடு அப்படிங்கிறது தான் அவர் பிறந்த ஊர். அதை வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. அது சரி. அப்போ முதல்ல உள்ளது தப்பு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிறது இவர் எழுதின நூல். அது சரி தான். அதை தான் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடைசியாக திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். அப்போ அது சரி தானே. கருவூல அலுவலருங்கிறது சரி தான். விஜய ரகுநாத சேதுபதின்னு கொடுத்துருக்காங்க. விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் சொக்கலிங்கர்கிட்ட தான் என்ன செஞ்சுருப்பார், அவர் பணியாற்றிருப்பார். சொக்கலிங்கருக்கு அப்புறமா அவருடைய மனைவி ராணி மீனாட்சி அப்படிங்கிறவங்ககிட்டையும் அவர் அலுவலக கணக்கராக பணியாற்றிருப்பார். கருவூல அலுவலராக பணியாற்றிருப்பார். இதுக்கு ஏன் இப்படி பணியாற்றிருப்பார்னா இவருக்கு முன்னாடி அவருடைய தந்தை கெடிலியப்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் இவங்ககிட்ட பணியாற்றிருப்பார். இந்த கருவூல அலுவலராக பணியாற்றிருப்பார். அதுக்கப்புறம் கெடிலியப்பருடைய பையனான தாய்மானவர் தொடர்ந்து அவருடைய பணியை செய்து வருவார். இவருடைய காலத்திலும் அவருடைய மனைவி காலத்திலையும் செய்து வருவார். அப்போ இதில் சேதுபதி அப்படிங்கிறது தவறு. அப்போ 2, 3ங்கிறதான் சரி விடை. ஆப்ஷன் பி. அடுத்ததாக 2017 இஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தாய்மானவருடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மட்டுவார் குழலி அப்படிங்கிறது தான் அவருடைய மனைவி பெயர். கெசவல்லி அம்மையாருங்கிறது அவங்களுடைய அம்மா பெயர். கேடிலியப்பர் கெசவல்லி அப்படிங்கிறது அவங்களுடைய பெற்றோர்களோட பெயர். அப்போ கெசவல்லிங்கிறது அவங்களுடைய அம்மா, மட்டுவார் குழலிங்கிறது அவங்களுடைய மனைவி. அடுத்து 2022 இஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இப்போ அந்த பாடல்களை பற்றி கேட்குறாங்க. தாய்மானவருடைய பாடல்கள் அதை என்ன சிறப்பித்து கூறுறாங்க அறிஞர்கள் அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு பாராட்டப்படுது.
அடுத்து 2017 நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று சிறப்பிக்கப்படக்கூடிய நூல் தாய்மானவர் பாடல்கள். அதே விஷயந்தான் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தாய்மானவர் பாடல்களை நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ் மொழியின் உபநிடதம்னு சொல்கிறோம். இப்போ இதை கொஸ்டினாக கேட்குறாங்க. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு அழைக்கப்படுது எது, தாய்மானவர் பாடல்கள். இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. அடுத்ததாக பொருத்தமற்றதை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, முதல்ல சமரச சன்மார்க்கம் அப்படிங்கிற விருந்த நோக்கினை கொண்டவர் அப்படிங்கிறவர் தாய்மானவர், அதுவும் சரிதான், ஏன்னா இவங்க சமய பொதுமை உணர்த்தினவங்க தான். அடுத்ததாக தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவை தாய்மானவர் பாடல்கள், அதுவும் சரிதான். ஆண்மைய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றவர் தாய்மானவர், அது தவறு. பராபர கன்னிகள் தாய்மானவரால் இயற்றப்பட்டவை. தாய்மானவருடைய சிறப்பு அப்படிங்கிறதே இந்த பராபரை கன்னிகள் இயற்றினது தான். இப்போ இதில் ஏன் தவறு அப்படின்னா, இவர் வாழ்ந்தது 18வது நூற்றாண்டு. ஸோ குறிப்பிட்டு சொல்லப்போனால் 1706 1744 வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வாழ்ந்தது 1823 தான் யார் பிறந்திருப்பா, வள்ளலார் பிறந்திருப்பார். அப்போது வள்ளலாருக்கு முன்னாடியே வாழ்ந்தவர் தான் தாய்மானவர். அப்புறம் எங்கே வள்ளலார்கிட்டருந்து தாய்மானவர் கற்றுக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் வள்ளலாரும் பாரதியாரும் எளிமையாக பாடல் இயற்றிய காரணமே தாய்மானவர், அவங்களுக்கு முன்னோடின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னா, வள்ளலாருக்கும் பாரதிக்கும் இந்த எளிமையாக பாடல் இயற்றுறதுக்கு முன்னோடியானவரே தாய்மானவர் தான். ஸோ அதனால் அது தவறு. அடுத்ததாக 2017 எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற பாடலை இயற்றியவர் தாய்மானவர். பெரும்பாலும் பராபரமே அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார், தாய்மானவர். ஒரு சில இது வித்தியாசமாக வந்துச்சுன்னா அதை மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கணும். பராபரமே அப்படின்னாலே தாய்மானவர் தான். அடுத்ததாக 2018 நடந்த எக்ஸாம் 18 நடந்தது சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா, தாய்மானவர் தான். சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னாலே தாய்மானவர் கூறிய கருத்து தான் அது. அடுத்ததாக இது வரைக்கும் நம்ம பாடம் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அடுத்து சைவம் வைணவம், அதில் கேட்ட கொஸ்டின். சைவம் வைணவம் அப்படிங்கிறது வேறு ஒரு டாபிக், இருந்தாலும் தாய்மானவரை பற்றி கொடுத்துருக்கனால நம்ம தெரிஞ்சுக்குவோம். தாய்மானவரை பாராட்டிய இரட்டையார் யாரெல்லாம், பட்டினத்தாரும் அருணகிரிநாதரும். ஸோ இது நம்ம சிலபஸில் தான் தாய்மானவர் இருக்கார். ஆனால் தாய்மானவர் சைவம் வைணவத்தில் எப்படி தொடர்புடையவருங்கிற தலைப்பில் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கனால நம்ம தெரிஞ்சுக்குவோம். 2 இரட்டையர் பாராட்டியிருக்காங்க. ஒன்று பட்டினத்தார், இன்னொன்று அருணகிரிநாதர். அடுத்ததாக திருவனைக்கா அம்பிகை அகிலாண்டேஸ்வருடைய துகிலில் வீழ்ந்து பற்றிய கற்பூரத்தீயை கசைக்கு அணைக்க முயன்றேன், என்னை அறியாது என் கையில் இருந்த அரிய அரசாங்க பத்திரம் பாழ்படுத்தப்பட்டது அப்படின்னார். ஸோ அந்த அகிலாண்டேஸ்வரி அவங்களுடைய அந்த துணியில் தீப்பிடிச்சிரும். அதாவது அந்த துணியில் தீப்பிடிக்கும்போது இவர் அரசாங்க பத்திரம் கையில், இவர் கருவூர் அலுவலராக தான் பணியாற்றிருப்பார். அந்த பத்திரம் இருந்ததை கூட கவனிக்காமல் அதை போய் அணைக்கிறதுக்காக பண்ணும்போது அந்த பத்திரம் என்ன செஞ்சிடும், பாழ்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னாலே, இதில் அந்த மாதிரி வேலை பார்த்தவர் கரூர் அரசு பணியில் வேலை பார்த்தவர் யார் அப்படின்னா தாய்மானவர் அப்படிங்கிறதுனால நம்ம அதை இது பண்ணிடலாம். இழுக்கடித்தாய் நெஞ்சே நீ என் கலைகள் சோற அழுக்கடிக்கும் வண்ணர் போலாய் என கூறுபவர் யார் அப்படின்னா தாய்மானவர். ஸோ இந்த 3 தேவைன்னா பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ தாய்மானவர் பற்றி பெரிய அளவில் கேள்விகள் இல்லை. இருந்தாலும் இப்போ 14 குரூப் 4ல் 19 குரூப் 4ல் அப்படி கேட்டிருக்கிறதுனால தாய்மானவர் பாடல்கள் குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, EO2. ஸோ அதனால் தாய்மானவரை பற்றி இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அவரை பற்றி அதிகமாக கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அவரை பற்றி அந்த நூல் குறிப்பு அப்படிங்கிற பகுதி தான். நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லுவோம்ல, ஆசிரியரை பற்றி இருக்கக்கூடிய அந்த நூல்வெளியில் இருக்கக்கூடிய டாப்பிக்கே ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கணும். ஏன்னா அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அறிஞரை பற்றி பார்க்கலாம். நன்றி.